பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். விஜய் பதவியேற்பு விழா திடீர் நிறுத்தம், கவர்னர் அர்லேகர் ஆவேசம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா இன்று சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை தமிழக அரசின் பொதுத்துறை அதிகாரிகள் தீவிரமாக செய்து கொண்டிருந்தனர். ஆட்சி அமைப்பதற்கான சட்டப்பூர்வ நிகழ்வுகள் எதுவும் நடக்காத நிலையில் பொதுத்துறை இப்படி பதவியேற்பு விழா ஏற்பாடுகளில் மூழ்கியது கவர்னர் அர்லேகர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த விவரம் அறிந்து கவர்னர் கடும் கோபமானார். இதையடுத்து தமிழக அரசின் தலைமை செயலர் சாய்குமார் மற்றும் காவல்துறை இயக்குநர் சந்தீப் ராய் ரத்தோட் ஆகியோரை அழைத்து கவர்னர் கடிந்து கொண்டதாக தகவல் பரவியிருக்கிறது. ஆட்சி அமைப்பது தொடர்பான எந்த சட்டப்பூர்வ நிகழ்வுகளும் நடக்காத நிலையில் யாரை கேட்டு இப்படியெல்லாம் விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டன? விழா நடத்த வேண்டும் என்றாலும் வழக்கமான நடைமுறையில் கவர்னர் அலுவலக வளாகத்தில் தானே நடத்துவது வாடிக்கை. இம்முறை மட்டும் நேரு ஸ்டேடியத்திற்கு மாற்றியது ஏன்? உடனே அனைத்து ஏற்பாடுகளையும் நிறுத்துங்கள் என கவர்னர் ஆவேசமாக உத்தரவிட விழா ஏற்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட்டன. அதேபோல உளவுத்துறைக்கு 2 அதிகாரிகள் புதிதாக நியமிக்கப்பட்டதற்கும் கவர்னர் டிஜிபியிடம் கோபப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. விஜய்க்கு வழங்கப்பட்ட உயர்மட்ட பாதுகாப்பு வாபஸ். சட்டசபை தேர்தலில் தாவேக 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை நிரூபிக்கும் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை இல்லை. காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தும் இன்னும் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை. தேர்தல் முடிவுகள் வெளியான அன்றே முதல்வருக்கு வழங்கக்கூடிய கான்வாய் உள்ளிட்ட உயர்மட்ட போலீஸ் பாதுகாப்பு விஜய்க்கு வழங்கப்பட்டிருந்தன. கவர்னரையும் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரி மனு அளித்தார். ஆனால் அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க வலியுறுத்தியதால் இழுபறி நீடிக்கிறது. இன்னொரு பக்கம் திமுக அதிமுக இடையே பேச்சு நடப்பதாக பூகம்பம் வெடித்துள்ளது. இதையடுத்து நேற்று இரவு விஜய்க்கு வழங்கப்பட்டிருந்த கான்வாய் பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்டன. சாதாரண போலீஸ் பாதுகாப்புடன் நீலாங்கரை வீட்டுக்கு விஜய் வந்தார். நீலாங்கரை வீட்டில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் திருப்பி அனுப்பப்பட்டனர். 3 அடுக்கு உயர்மட்ட பாதுகாப்பு தளர்த்தப்பட்டதால் நீலாங்கரையில் உள்ள விஜய் வீடு களையிழந்துள்ளது. சிஎம் ஆனால் விஜய்க்கு ஹெலிகாப்டர் வசதி. பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளில் தாவேக நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகின்றனர். முதல்வராக பொறுப்பேற்கும் விஜய் சென்னை ECRல் உள்ள பனையூரில் இருந்து தலைமைச் செயலகம் வருவதற்கு 1 மணி நேரத்திற்கு மேல் ஆகும். போக்குவரத்தை நிறுத்தி அவரது கார் செல்ல வழிவிட்டால் தேவையற்ற நெரிசல் ஏற்படும். இது மக்களின் அதிருப்திக்கும் வழிவகுக்கும். பனையூரிலிருந்து ஹெலிகாப்டரில் அவர் வந்து செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. தலைமைச் செயலகத்திற்கு வெளியே ஹெலிபேட் அமைப்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. நேப்பியர் பாலம் அருகே கடலோர காவல்படைக்கு சொந்தமான ஹெலிபேட் உள்ளது. மறைந்த ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த ஹெலிபேடை பயன்படுத்தியிருக்கிறார். தில்லியிலிருந்து தமிழகம் வரும் ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்டோரும் இந்த ஹெலிபேடை பயன்படுத்தி வருகின்றனர். கடற்படை, கடலோர காவல்படை பயன்பாட்டில் உள்ளதால் இதை தொடர்ந்து பயன்படுத்த அனுமதி கிடைக்காது என கூறப்படுகிறது. தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள ராணுவ மைதானத்தில் தற்காலிக ஹெலிபேட் வசதி உள்ளது. இங்கு விஜய் வந்து செல்லும் ஹெலிகாப்டரை இறக்குவது குறித்து ராணுவ அதிகாரிகளிடம் ஆலோசனை கேட்கப்பட்டுள்ளது. இதேபோல பனையூரில் உள்ள விஜய் வீட்டிற்கு அருகே கடற்கரையை ஒட்டிய இடத்தில் 2 இடங்களில் ஹெலிபேட் அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. விஜயை வீழ்த்த களமிறங்கும் உதயநிதியின் வலதுகரம், திமுகவின் புதிய ஆயுதம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி MLA பதவியை ராஜினாமா செய்யும் பட்சத்தில் அங்கு நடக்கும் இடைத்தேர்தலில் முன்னாள் அமைச்சர் மகேஷை களமிறக்க திமுக மேலிடம் முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சி வட்டாரங்கள் கூறியதாவது: சட்டசபை தேர்தலில் தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிட்டார். பெரம்பூரில் 53,715 ஓட்டுகள் வித்தியாசத்திலும், திருச்சி கிழக்கில் 27,416 ஓட்டுகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றார். இதில் பெரம்பூர் தொகுதியை தக்கவைத்துக் கொண்டு திருச்சி கிழக்கு தொகுதி MLA பதவியை ராஜினாமா செய்ய விஜய் முடிவு செய்துள்ளார். இதனால் அந்த தொகுதியில் 6 மாதங்களுக்குள் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. விஜயை எதிர்த்து திருச்சி கிழக்கில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் 63,965 ஓட்டுகள் பெற்று 2ஆம் இடம் பிடித்தார். இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கும் வரை காத்திருக்காமல் விரைவில் வேட்பாளரை அறிவித்து தற்போது முதல் தேர்தல் பணிகளை தொடங்க திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் என
திமுக தலைவர் ஸ்டாலின் குடும்பத்தினர் ஆலோசித்துள்ளனர். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் தங்களின் குடும்பத்தில் ஒருவராகவும் உதயநிதியின் நெருங்கிய நண்பராகவும் உள்ள முன்னாள் அமைச்சர் மகேஷை களமிறக்க முடிவு செய்துள்ளனர். தமிழகம் முழுதும் உள்ள திமுக நிர்வாகிகள் திருச்சி கிழக்கு தொகுதியில் முகாமிட்டு தேர்தல் வேலை செய்வர். அவர் வெற்றி பெறவும் வாய்ப்புள்ளது. அவர் வெற்றி பெற்றால் சட்டசபையில் உதயநிதிக்கு நம்பிக்கைக்குரிய முதல் நபராக இருப்பார் என ஸ்டாலின் குடும்பத்தினர் கருதுகின்றனர். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதியில் போட்டியிட்டு 8705 ஓட்டுகள் வித்தியாசத்தில்தான் தவேக வேட்பாளர் விஜயகுமாரிடம் அவர் தோல்வியடைந்தார். இவ்வாறு அந்த வட்டாரங்கள் கூறின. எதிர்க்கட்சி தலைவர் யார்? உதயநிதி தலைமையில் கூட்டம், கனிமொழி ஆப்சென்ட். எதிர்க்கட்சி தலைவர் தேர்வு தொடர்பாக திமுக இளைஞரணி செயலர் உதயநிதியுடன் நேற்று மாலை உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர்கள் ஆலோசனை நடத்தினர். சட்டசபை தேர்தலில் தவேக 108 இடங்களில் வென்று அதிக இடங்களை பிடித்த கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக 59 தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது. சட்டசபை திமுக குழு தலைவரை தேர்வு செய்ய இன்று மாலை அறிவாலயத்தில் ஸ்டாலின் தலைமையில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்கவுள்ளது. சட்டசபை திமுக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் ஆவார். எனவே அப்பதவி உதயநிதிக்கு வழங்கப்படலாம். அவர் மறுத்தால் கட்சியின் முதன்மை செயலரான KN நேரு எதிர்க்கட்சித் தலைவராக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள குறிஞ்சி இல்லத்தில் உதயநிதி தலைமையில் திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நேற்று நடந்தது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் KN நேரு, MRK பன்னீர்செல்வம், தங்கம் தென்னரசு, செந்தில் பாலாஜி, அமைப்பு செயலர் RS பாரதி, செய்தி தொடர்பு செயலர் TKS இளங்கோவன் மற்றும் திட்டக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி பங்கேற்கவில்லை. சட்டசபை கொறடாவாக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு, பொருளாளராக பெரியசாமி ஆகியோரை தேர்வு செய்வது குறித்தும் கட்சி தோல்வி மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்பவே சொன்னோம், கேட்கலையே. விஜய் கூட கூட்டணி வச்சிருந்தா 180 சீட் ஜெயிச்சிருப்போம். தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் M. ஜோதி, பொன் கிருஷ்ணமூர்த்தி, K. விஜயன், தணிகாச்சலம், அருள் பெத்தையா, SP ரமணி, ரங்கபாஷ்யம், திருச்சி வேலுச்சாமி, செங்கம் குமார் உட்பட 42 பேர் எழுதியுள்ள கடிதம். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக கட்சிக்காக உழைத்து அங்கீகாரத்திற்காக ஏங்கி நிற்கும் தொண்டர்களின் நம்பிக்கையை இந்த தேர்தல் நிறைவேற்றும் என எதிர்பார்த்தோம். ஆனால் 5 MLAக்கள் மட்டும்தான் கிடைத்துள்ளனர். இதற்கு பொறுப்பு யார்? தமிழக அரசியல் நிலவரத்தை உண்மையாக எடுத்துரைக்க தவறியவர்களா அல்லது திமுக ஆதிக்கத்திற்குள் செயல்பட்டவர்களா? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக தொகுதிகள் என தவேக தரப்பிலிருந்து அழைப்பு இருந்த போதும் அந்த கூட்டணியே வேண்டாம் என தலைமையிடம் வலியுறுத்தி கட்சிக்குள்ளேயே மிரட்டல் அரசியல் செய்து ஒரு நல்ல வாய்ப்பை முறியடித்தவர்கள் மீது அகில இந்திய தலைமை உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். திமுக கூட்டணி பொருந்தா கூட்டணி என்பதை அறிந்திருந்த போதும் கட்சி கட்டளைக்கு கட்டுப்பட்டு தேர்தல் பணியில் ஈடுபட்டோம். தவேக காங்கிரஸ் கூட்டணி அமைத்திருந்தால் 180 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்போம். தேர்தல் முடிந்த பின் உண்மையை சொல்லாமல் இருப்பது கட்சிக்கே துரோகம் செய்வதாக இருக்கும் என்பதால் இந்த கூட்டறிக்கையை வெளியிடுகிறோம். தமிழகத்தில் காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய அரசியல் வாய்ப்பை இழந்ததற்கு பொறுப்பு யார்? உண்மை நிலையை மறைத்து தவறான தகவலை வழங்கியவர்கள் யார் என்பதை கண்டறிந்து அவர்களிடம் விளக்கம் கேட்க வேண்டும். ஜாதி, மதம், பணம் போன்ற எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட புதிய தலைமையை தமிழக காங்கிரஸில் உடனே உருவாக்க வேண்டும். கூட்டணி அமைப்பதில் தோல்வி, தொகுதி கணக்கீட்டில் தோல்வி, உரிய இடங்களை பெறுவதில் தோல்வி கண்டதால் கட்சிக்கு உடனே சீர்திருத்தமும் நடவடிக்கையும் அவசியம். எனவே தமிழக தலைமையை உடனே மாற்ற வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. வியட்நாமில் இந்திய மருந்துகள் 13 முக்கிய டீல் கையெழுத்து. வியட்நாம் அதிபராக சமீபத்தில் பதவியேற்ற டோலா தன் முதல் அரசுமுறை பயணமாக நம் நாட்டிற்கு நேற்று முன்தினம் வந்தார். டெல்லியில் நேற்று பிரதமர் மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, அரிய வகை கனிம வளங்கள், கல்வி, வங்கி பரிவர்த்தனை, டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, மருந்து பொருட்கள், கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் 13 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதுகுறித்து பிரதமர் மோடி கூறியதாவது: வியட்நாம் மிக முக்கியமான நட்பு நாடு. 10 ஆண்டுகளுக்கு முன் நம் நாட்டின் முதல் விரிவான கூட்டாண்மை நாடாக வியட்நாம் இருந்தது. அப்போது முதலே இருதரப்பு நட்புறவு வேகமாகவும் விரிவாகவும் வளர்ந்து வருகிறது. இரு நாடுகளுக்கு இடையே பரஸ்பர வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க உள்ளோம்.
2030க்குள் 2.80 லட்சம் கோடியாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மருந்து பொருட்கள் விற்பனை தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் வியட்நாமில் இனி இந்திய மருந்துகள் எளிதாக கிடைக்கும். நம் நாட்டின் வேளாண் பொருட்கள், மீன்வளம் ஆகியவற்றை இனி வியட்நாமுக்கு எளிதாக ஏற்றுமதி செய்ய முடியும். விரைவில் இந்திய திராட்சைகள் மற்றும் மாதுளம் பழங்களை வியட்நாம் மக்கள் ருசிக்கப் போகின்றனர். வியட்நாமுக்கு நாம் அளிக்கும் ஆதரவு நமக்கும் வேகமான வளர்ச்சியை தரும் என தெரிவித்துள்ளார்.